ஊருக்கு போற ஒரே ஜாலி தான். என்ன பண்ணுவ ஒரு வாரம்? எதுக்கு என்னை பத்தி விடுறதுக்கு இவ்வளோ ஆர்வம் கட்டுற? கரெக்டா 7 மணிக்கு வந்தேன்னா அப்படி கையை கழுவிட்டு அப்படி உட்காந்துட்டு ஒரு சாப்பாடு, ஒரு பரோட்டாவோ ஒரு தோசையோ ஆர்டர் பண்ணிட்டு நான் கேட்டா வாங்கி தர மாட்டேன். ஆர்டர் பண்ணி உட்காந்து அப்படி டிவியை போட்டு ஏதாவது ஒரு படம், ஏன்னா நீ இருந்துன்னு வச்சுக்குவேன், இந்த ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு தெரியாம அந்த படம்லாம் போட்டு கொடுத்துற நமக்கு எதுக்கு. கொரியன்ல நம்ம ஒரு நல்ல தமிழ் படம் உட்காந்து போட்டோமா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இப்போ நீ பக்கத்தில் இருந்தேன்னா ஏஜி இந்த இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணுவ, ஏஜி என்னைக்கா அப்படி ஒரு படம் பார்த்து முடிச்சிட்டேன். அப்படி மெத்தில் படுத்துன்னு வச்சுக்குவேன், நீ படுத்துன்னு வச்சுக்குவேன், இங்கே வரைக்கும் நீ படுப்பேன், இந்த இடத்துல தான் நான் படுக்கிற மாதிரி. இப்போ அப்படி கிடையாது, தலையை இங்கே வைப்பேன், காலை அங்கே வைப்பேன், இப்படி கிடப்பேன். அப்புறம் காலைல எழுந்திரிச்சு ஒரு குளியல், வெளியே சாப்பாடு, மத்தியானம் ஒரு பிரியாணி, திருப்பி வந்து நீ ஜாலியா இருப்ப. அதனாலதான் எனக்கு ஊருக்கு போவே ஒரு 5 நாட்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. மீண்டும் நீ வந்துடுற. அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் லைஃப், ரெகுலர் ஹாப்பி லைஃப். அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, இது ரெகுலரான ஒரு ஹாப்பி லைஃப். அப்படியா? அப்ப நான் ஊருக்கு போல. பாடி பஸ்ஸுக்கு நேரமாச்சு.